கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி ராஜாக்கமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட தர்மபுரம் ஊராட்சி மங்காவிளை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவ சுடலைமாட சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள கலையரங்கத்திற்கு கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற்ற இரும்பிலான திறந்தவெளி கொட்டகையினை முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான என் தளவாய் சுந்தரம் அவர்கள் திறந்து வைத்து திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக அவைத் தலைவர் சேவியர் மனோகரன், மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சந்துரு என்கின்ற ஜெயச்சந்திரன், மாநில வர்த்தகர் அணி இணை செயலாளர் ராஜன், மாவட்ட கழக துணை செயலாளர் சுகுமாரன், ராஜக்கமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வீராசாமி, ராஜக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஐயப்பன், மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் ஜான்சிலின் விஜிலா, ராஜக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் புனிதா கலையரசன், நாகர்கோவில் மாநகர பகுதி கழக செயலாளர்கள் ஜெயகோபால், முருகேஸ்வரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபிக், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜாராம், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர், மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் வைகுண்டமணி, பறக்கை ஊராட்சி மன்ற தலைவர் கோசலை, தர்மபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரெங்கநாயகி கணேசன், கழக நிர்வாகிகள் முத்துக்குமார், கணேசன் மற்றும் மங்காவிளை கழக நிர்வாகிகள் சேகர், ஐயப்பன், கோவிந்தன், கலையரசன், கலைச்செல்வன், மங்காவிளை ஊர் தலைவர் முருகன், செயலாளர் துளசிமணி, பொருளாளர் பார்த்தசாரதி, துணைத் தலைவர் ஜெகன், துணை செயலாளர் நலராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.